அதாவது 4 தொகுதியில் வேட்புமனு தாக்கல் பண்ணியாச்சு. 3 தொகுதியில் அவங்க வேட்புமனு வாபஸ் பெறக்கூடிய நாள் கடந்துருச்சு. வேட்புமனு வாபஸ் வாங்க முடியாது. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, 3 தொகுதிகளில் விசிகா நிற்கும், ஆனால் விசிகாவுக்கு நீங்கள் ஓட்டு போடாதீங்க, காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாரு. இதெல்லாம் வந்து எந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு? அது என்ன மாதிரியான, எதனால அவர் இப்படி முடிவெடுத்துறதான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. இவ்வளவு அவமானங்களை தாங்கி கொண்டு திருமாவளவன் ஏன் திமுகவோடு இருக்கு? அவர்லாம் வந்து தனியாக இன்றைய நிலைமையில ஒரு தனியாக வந்து தனித்து போட்டியிடக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கணும். அப்படி இல்லாமல் அவர் 6 சீட்டு 7 சீட்டுன்னு போய் நின்றுட்டு அதுலேயும் ஒரு சீட்டை காங்கிரஸுக்கு கொடுக்குறாரு. அதை புதுச்சேரியில் 4 இடத்துல நின்னதுல வந்து ஒரு இடம் மட்டும் விசிகாக்கு போடுங்க, மிச்சம் 3 இடத்துல வந்து காங்கிரஸ்க்கு போடுங்கன்னு அவரே சொல்றாரு. இது இருக்கிறதுலே பெரிய காமெடி. அதாவது 4 தொகுதியில் வேட்புமனு தாக்கல் பண்ணியாச்சு. 3 தொகுதியில் அவங்க வேட்புமனு வாபஸ் பெறக்கூடிய நாள் கடந்துருச்சு. வேட்புமனு வாபஸ் வாங்க முடியாது. இப்போ அவர் என்ன சொல்றாரு, 3 தொகுதிகளில் விசிகா நிற்கும், ஆனால் விசிகாவுக்கு நீங்கள் ஓட்டு போடாதீங்க, காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாரு. இதெல்லாம் வந்து எந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு? அது என்ன மாதிரியான, எதனால அவர் இப்படி முடிவெடுத்திருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, அவர் திமுகவை இவ்வளவு தூரம் ஏன் வந்து அனுசரித்து போறாரு? ஏன் வந்து தன்மானத்தை இழந்து சுயமரியாதை இயக்கம்னு பேர் சொல்லிக்கிற திமுக இவ்வளவு தூரம் அவமானப்படுத்துது? இவருக்கு சுயமரியாதை இருக்கும். ஒரு தடவை திமுககாரன்னு சொல்லிட்டதுக்காக எவ்வளோ கோவப்பட்டார். நீங்கள் ஏன் திமுககாரன் மாதிரி நடந்துக்கிறீங்கன்னு திருமாவளவனை பத்திரிகையாளர் யாரோ கேட்டதுக்கு ரொம்ப கோவப்பட்டார். பத்திரிகையாளர்கிட்ட மட்டும் கோவப்படுறீங்களே, திமுகட்ட ஏன் கோவப்படல? வெளியே வரலாம்ல, வரமாட்டேங்கிறாரு. இது என்ன அப்படின்னா, எதையாவது இப்போ நம்ம ஆர் ஆசா சொன்ன மாதிரி என்கிட்ட ஒரு லாக் இருக்குன்னு ஆர் ஆசா ஒரு ஆடியோ வந்திருக்கு பார்த்தீங்களா? என்கிட்ட ஒரு லாக் இருக்குது, என்னை கட்சி விட்டு வெளியே அனுப்ப முடியாது அப்படின்னு ஒரு ஆடியோவில் பேசியிருக்காரு. அது மாதிரி இவருடைய லாக் ஏதாவது திமுக இருக்கான்னு ஏதாவது தெரியல, அதனால வெளியே வராமல் இருக்காரான்னு தெரியல. இல்லை, நீங்கள் திமுக கூட மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? இது எப்படின்னா, இவருக்கும் திமுகவுக்கு இடையில என்ன பிரச்சனை இல்லை, காங்கிரஸுக்கும் விசிகாக்கு இடையில என்ன இருக்கு? ஏன்னா இவர் காங்கிரஸ்க்காக தான் விட்டு தர மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது. அவர் என்ன சொல்றேன்னா, தேர்தலில் போட்டியிடுறோன்னு போது எங்களை அவமானப்படுத்துற மாதிரி பேசுறாங்க, நடத்துறாங்க, எங்க கட்சி கொடியை வந்துட்டு வைக்காம விடுறாங்க, அப்புறம் போஸ்டர்ஸ்லாம் எங்களுடைய கட்சி பேரை இல்லாம பண்றாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் அவர் வந்து சொல்றாரு. இதுல திமுக கூட மட்டுமே அவருக்கு முரண்பாடோ ஒற்றுமையே இருக்குன்னு எடுக்கிறதா, இல்லை காங்கிரஸ் கூட ஏதாவது அவருக்கு இருக்குன்னு பார்க்க உங்க பார்வையில சொல்லுங்க. இல்லை, அது திமுக காங்கிரஸ் கூட்டணி, அந்த கூட்டணி தர்மத்திற்காக ஒரு திமுக, அதாவது காங்கிரஸே போட்டி போட்டாலும் கூட காங்கிரஸுக்கான களப்பணியாளர்கள் திமுகலேருந்து தான் வரணும். காங்கிரஸ்லாம் பெரிய களப்பணியாளர்கள் கிடையாது. புதுச்சேரியில் இருக்கலாம், தமிழ்நாட்டில் களப்பணியாளர்கள்லாம் கிடையாது. திமுககாரன் ஒத்துழைச்சா மட்டும்தான் காங்கிரஸ் ஜெயிக்க முடியும். அப்போ திமுககாரன் தான் வந்து விசிகாவை அசிங்கப்படுத்துகிறான். அது திமுக தான் அதுக்கு காரணமாக இருக்கும். காங்கிரஸுக்கெலாம் பெரிய ஆட்கள்லாம் கிடையாது எங்கேயுமே. புதுச்சேரியில் இருக்கலாம். புதுச்சேரிங்கிறது ஒரு தொகுதிங்கிறது ஒரு 5000 ஓட்டு உள்ள 6000 ஓட்டு உள்ள கவுன்சிலர் தொகுதி மாதிரி தான். அல்லது அந்த காங்கிரஸில் இருக்கக்கூடியவர்கள் சாதிய மனப்பான்மையோடு, சாதி ஆதிக்க மனப்பான்மையோடு இருக்கிறாங்கன்னு வேணால் சொல்லலாம். அப்படி காங்கிரஸ் கட்சியிலே இருந்தாங்க அப்படின்னா அது திமுகவில் பட்டவர்த்தனமாக தெரியுது. திமுகவோடைய ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால காங்கிரஸ் பன்றியோடு சேர்ந்த பசுவும் அப்படிங்கிற மாதிரி திமுகவோடய நம்ம ஒட்டிக்கிட்டு இருந்ததுனால காங்கிரஸுக்கும் அது வந்திருக்கலாம். இல்லைன்னா காங்கிரஸுக்கு அந்த காலத்தில் இப்போ வந்து என்ன சொல்கிறது, பண்ணையார்களின் கட்சி அப்படின்னு தான் ஒரு பேர் உண்டு. அது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இயல்பாக அந்த மாதிரி ஒரு இது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன வருத்தத்துக்குரிய விஷயம்னா, திருமாவளவன் போன்றவர்கள் அந்த அவமானங்களை எல்லாம் தாங்கி கொண்டு அங்கேயே ஒட்டி கிடக்கிறது தான். இது புரியாத புதிராக தான் இருக்குது. இது அவர் தான் விளக்கணும், தெரிஞ்சவங்க தான் விளக்கணும். தேர்தலை 2026 தேர்தலை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். தேர்தல் பரப்புரைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த பரப்புரைகள் ஒரு கட்சி சார்பாக எப்படி உங்களுடைய பார்வையில் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? ஏன்னா திமுகவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அதிமுகவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு தான் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய பார்வையில் ஒருத்தருடைய பரப்புரைகள் எப்படி இருக்கு? பரப்புரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக
இவங்க 2 பேரும் தேர்தல் அறிக்கை விட்டுருக்காங்க. விஜய் சீமான் கூட அவங்கவுங்க தேர்தல் அறிக்கை விட்டுருக்காங்க. தேர்தல் அறிக்கையில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது. சிறு சிறு வேறுபாடுகள் இருக்குது. அவர் ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் கூட அதிமுகவை சேர்ந்த கோவை சத்யன் அவருக்கு திமுக தேர்தல் அறிக்கை வந்தப்போ திமுக தேர்தல் அறிக்கையை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கோவை சத்யன் என்ன பண்ணார், ஒரு புத்தகத்தை எடுத்து காமிச்சு அண்ணா திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை எடுத்து காமிச்சு அதில் அண்ணா திராவிடன்ற மறைச்சிருங்க, அவ்வளோதான் திமுக தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்லி கிண்டலாக அவர் கோவை சத்யன் பேசியிருப்பார். அப்படி தான் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை தான் திமுக செயல்படுத்துது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அவங்க எங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் காப்பி அடிச்சிங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ரெண்டுலேயும் பெரிய வேறுபாடு கிடையாது. பாப்புலிஸ்ட் மெசர்ஸ் என்று அழைக்கக்கூடிய இலவச திட்டங்கள் அதிகமாக 2 பேர்கிட்ட இருக்குது. அதற்கு அடித்தளம் இட்டது கூட பார்த்தீங்க அப்படின்னா திமுக தான். 2006 வந்து கருணாநிதியின் தலைமையிலான திமுக ஜெயிச்சதுக்கு காரணமே அது மைனாரிட்டி அரசு. அன்றைக்கி அது மைனாரிட்டி அரசாக தான் இருந்துச்சு. தனி மெஜாரிட்டியோடு அது ஜெயிக்க கிடையாது. கலர் டிவி தரேன்னு சொன்னதுனால தான். ஜெயலலிதா அவர்கள் மாணவர்களுக்கு மடிக்கணினி தரேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் மடிக்கணினி மக்கள்கிட்ட போய் சேரலை. ஏன்னா மடிக்கணினின்றது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் போகும், டிவிங்கிறது எல்லாருக்கும் போகும். அப்போ மக்கள் வந்து டிவிக்காக திமுக ஓட்டு போட்டாங்க. அப்போ கூட தனி மெஜாரிட்டி தரல, இந்த மைனாரிட்டி திமுக அரசாக தான் இருந்தது. ஜெயலலிதா அவர்கள் அந்த 2006 to 2011 காலம் முழுவதும் மைனாரிட்டி திமுக அரசு என்று தான் அதை குறிப்பிடுவாங்க. அப்படி வந்து இலவசங்களை காமிச்சு மக்களை மயக்குனதுல திமுகவுக்கு தான் ரொம்ப முக்கியமான இது உண்டு. அதுக்கு முன்னாடி சத்துணவு திட்டம் போடுறாங்க. அதெல்லாம் வந்து நான் இலவசமாக நான் பார்க்க மாட்டேன். அதெல்லாம் வந்து இல்லாதவர்களுக்கு அவர்களை ஊக்குவிப்பதற்கு பள்ளிக்கூடத்துக்கு அவங்களை கொண்டு வரதுக்காக காமராஜர் காலத்தில் ஆரம்பித்து எம்ஜிஆர் காலத்தில் அது மெருகேற்றப்பட்டு அப்படியே அடுத்தடுத்த கட்சிகள் அதை மெருகேற்றி கொண்டு போனாங்க. அதெல்லாம் வந்து இந்தியாவிற்கே ஒரு முன்னோடி திட்டம். அதெல்லாம் அதை நான் இலவச திட்டமாக பார்க்கல. இலவச காலனி கொடுத்ததாக இருக்கட்டும், எம்ஜிஆர் அரசாங்கத்தில் சீருடைகள் கொடுத்ததாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து இலவசம்ன்ற கொச்சைப்படுத்தக்கூடாது. அதெல்லாம் வந்து சமூக முன்னேற்றத்துக்காக செஞ்சது. இவங்க வந்து இப்போ இந்த டிவி கொடுத்ததெல்லாம் கூட ஒரு விதத்தில் ஆதரிக்கிறவங்க இருக்காங்க. அன்னைக்கு டிவி இல்லை, மக்களுக்கு எல்லாரும் டிவி கொடுத்தோம், மக்கள் செய்தி 2011 தோத்தப்போ கூட என்ன கருணாநிதி சொன்னாங்க, நம்ம கொடுத்த டிவியை வச்சு நம்ம ஊழல்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்ற பேச்செல்லாம் கூட வந்துச்சு. இருந்தாலும் வந்து இந்த பாப்புலிஸ்ட் மெசர்ஸ் என்று அழைக்கக்கூடிய வெகுஜன மக்களை கவரக்கூடிய இலவச திட்டங்களை பெரிய அளவில் இது பண்ணதே திமுக தான். இடைத்தேர்தல்களில் பணம் பெருமளவு விளையாட விட்டதும் திமுக. திருமங்கலம் ஃபார்முலான்னு ஒன்று கொண்டு வந்ததும் இவங்க தான். ஸோ அப்படி இப்போ அதிமுக வேறு வழி இல்லை. இப்போ நாம் வந்து அதிமுகவை ஆதரிக்கிறோம் அப்படின்னு இலவச திட்டங்களை நம்ம வந்து பெரும்பாலும் ஆதரிப்பதில்லை. பொதுவாக பார்த்திங்கன்னா அரசியல் சம்மந்தமாக படிக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, வாட் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், எது வந்து ஒரு சிறந்த அரசாங்கம் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டு அதுக்கு பதிலை தேடினீங்கன்னா த மினிமல் இன்டர்ஃபியரன்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் இன் த லைவ்ஸ் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிறந்த அரசாங்கம் என்பது மக்களுடைய வாழ்க்கையில் மிக குறைந்த அளவில் தான் குறுக்கிடணும் அப்படின்றது தான் ஒரு மிகச்சிறந்த அரசாங்கம். இது இவங்களுக்கெல்லாம் தெரியுதா, தெரிஞ்சும் அதை உதாசீனப்படுத்துகிறாங்களா என்ன அப்படின்றது நமக்கு தெரியல. அப்போ இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வீட்டுக்கு இதை தரேன், டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே கொடுத்துட்றேன், உங்களுக்கு மாதம் பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அடுத்து சீமான் பார்த்தீங்கன்னா, சீமான் வந்து மற்றவங்களிருந்து வேறுபட்டு வந்து நான் தேர்தல் அறிக்கை இது பண்ணியிருக்கேன், நான் எதையும் இலவசமாக தரமாட்டேன், கல்வி மருத்துவத்தை மட்டும்தான் இலவசமாக தருவேன்னு சொல்கிறவர் அனைவருக்கும் அரசு வேலை அப்படின்ட்டுருக்காரு. அதாவது அரசியல்வாதிகள் எல்லாம் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய எல்லாருமே மக்களுடைய வேலைக்காரர்கள். மக்களுடைய வேலைக்காரர்களாக வந்து மக்களுக்கு சேவை செய்வேன் என்று சொல்லி அரசாங்கம் அமைக்க வருபவர்கள் தன்னுடைய முதலாளிகளாகிய மக்களுக்கு வேலை தருவேன்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய முரண்பாடு. இப்போ நீங்கள் என்கிட்ட வேலை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்கிட்ட சம்பளம் வாங்குவீங்க, நீங்கள் நான் உனக்கு வேலை தரேன்னு சொன்னால் நான் எப்படி நினைப்பேன், அதை எப்படி பார்ப்பேன். அதை அப்போ நான் வைக்கிற வேலைக்காரன் தமிழன் பிரசன்னா கூட ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னே அதிமுக ஆட்சி இருக்க முதலமைச்சர்ன்றது யார்? என் வீட்டில் சாக்கடை அடைச்சிக்கிச்சுன்னா அடைப்படுக்கிறதுக்கு கூப்பிடு கவுன்சிலரை, கூப்பிடு எம்எல்ஏவை, எம்பியை, முதலமைச்சரை கூப்பிடு, நான் வைத்திருக்கிற தலைமை வேலைக்காரர் அந்த முதலமைச்சர் அப்படின்னு திமுகவை சேர்ந்த தமிழன் பிரசன்னா பேசினார். அதை இன்றைக்கி வந்து அதை போட்டு காமிச்சு நிறைய யூடியூப்லலாம் ஓடிட்டுருக்கு. அப்போது அரசாங்கத்தில் அமரக்கூடிய அமைச்சர்களாகட்டும் முதலமைச்சராகட்டும் இவங்கெல்லாம் மக்களுக்கு சேவை செய்கிறேன்னு வரவங்க. மக்கள்
அவர்களாக தங்கள் வாழ்வியலை மேம்படுத்தி கொள்ள, வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொள்ள ஒரு ஃபெசிலிட்டேட்டிங் ஏஜென்சியாக, அதற்கு வந்து உறுதுணையாக இருக்கின்ற ஒரு இடத்துல தான் அரசாங்கம் இருக்கணும். எல்லாத்தையும் தரக்கூடாது. எல்லாத்தையும் மினிமல் இன்டர்ஃபியரன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் இன் த லைஃப்ஸ் ஆஃப் த பீப்புள் அப்படி தான் இருக்கணும். இவங்க பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டே இவங்க மறந்துட்டாங்க எல்லாருமே. அப்படி இருக்கிற சீமான் சொல்லக்கூடிய அனைவருக்கும் அரசு வேலைன்றது முதல்ல சம்பளம் எங்கேருந்து எடுப்பார்? எனக்கு தெரிஞ்சு முன்னாடி 2 கோடி குடும்ப அட்டைகள் 2.25 கோடி இருக்குன்றாங்க. 2 கோடின்னு வச்சுப்போம். 2 கோடி குடும்பத்துக்கு நீங்கள் வேலை கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? எங்கேருந்து சம்பளத்தை நீங்கள் கொடுப்பீங்க? இவர் சொல்லுவார் ஆடு மாடு மேய்க்க வைப்பேன், அதுலேருந்து வருமானத்தை எடுப்பேன் எல்லாம் சொல்லுவார். முதல்ல அந்த மினிமல் இன்டர்ஃபியரன்ஸ்ன்றது எங்கே போகுது? அப்போ நீ பிள்ளையை பற்றி விட்டுட்டேன்னா அரசாங்கமே எல்லாம் பார்த்துக்குமா? என்னுடைய வேலைக்காரன் நீ என்னுடைய வேலைக்காரன், எனக்கே வேலை தரேன்னு சொல்கிற, எனக்கே சம்பளம் தரேன்னு சொல்கிறா. அப்போ யார் முதலாளி, யார் வேலைக்காரன் அப்படின்றதெல்லாம் எல்லாம் மறந்துடுறாங்க. நிறைய பேர் சீமானுடைய இதை கூட இது பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து தவறான ஒரு திட்டம், அவர் சொல்லக்கூடிய திட்டம்லாம். நம்ம இது திமுக அதிமுகவுக்கு வருவோம். திமுக அதிமுக இலவசங்களின் அடிப்படையில் வருது. அதுக்கு அடிப்படை ஆதாரம் திமுகவுடைய செயல்பாடுகள். அதிமுக அதை பின்பற்றி ஆன வேறு வழி இல்லை. இப்போ 2006 நான் மடிக்கணினி தரேன்னு சொன்னது மாணவர்கள் தங்களுடைய கல்வித்திறனை வளர்த்துக்கிறதுக்கு உதவுச்சு. இவங்க டிவி தான் கொடுத்தாங்க, அதுதான் மக்கள்கிட்ட எடுபட்டுச்சு. அதனால் என்ன, கட்சிகள் வந்து இந்த தேர்தல் முறையில் தே ஆர் ஃபோர்ஸ்டு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இந்த ஆனால் இவங்க 2 பேரும் நினச்சி, அதிமுக திமுக 2 பேரும் நினச்சி பண்ணணுன்னா பண்ணலாம். ஏன் ரிஸ்க் எடுக்கணும்? இந்த FPTP முறை, ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட்ன்ற தேர்தல் முறையில் நீங்கள் 135% 40% ஓட்டு வாங்கிட்டீங்கன்னா ஜெயிச்சிருங்க. எதையாவது செஞ்சு எவ்ரிதிங் இஸ் லவன், எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவன் வார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி வந்து இவங்க எதை செஞ்சாவது நாம் ஜெயிச்சிடணும் அப்படின்ற அடிப்படையில் இவங்க இந்த மாதிரி திட்டங்களெல்லாம் கொண்டு வராங்க. அதை தவிர்க்கணும். அதற்கு கால மாற்றங்கள், அரசியலமைப்பு மாற்றங்கள், இது வந்து இவங்க கட்சிகளுடைய குறைகளாக மட்டும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த FPTP மெத்தட் அப்படிங்கிறது ஒரு தவறான மெத்தட். உலகத்தில் நிறைய நாடுகளில் இருக்குது FPTP மெத்தடு. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃபெயிலியர் மாடல். ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், விகிதாச்சார அடிப்படையில், அதுலேயும் சில சிக்கல்கள் இருக்குது. அதை தாண்டி சில விஷயங்களை நாம் பூத்தணும். தேர்தல் முறைகளை மாற்றணும். அரசியலமைப்பு சட்டத்தில் பெருவாரியான மாற்றங்களை கொண்டு வரணும். அப்படிலாம் கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த கட்சிகள் திருந்தும். தேர்தலில் பணம் செலவழிப்பது, வாக்குக்கு பணம் என்பதை தடுக்காத வரை நீங்கள் ஊழலை ஒழிக்க முடியாது. இன்றைக்கி வந்து அரசாங்கம் அனுமதிக்கக்கூடிய பணம் வந்து 40 லட்சம் ரூபா. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன் தொகுதிக்கு 40 லட்ச ரூபா பணங்கிறது நடுத்தர வர்க்கத்தினர் பல பேர் 90% மக்கள் 95% மக்கள் 40 லட்சம்லாம் செலவு பண்ண முடியாது. 40 லட்சம் ஜெயிச்சு வெற்றி உறுதி கிடையாது. அப்படி இருக்கப்போ 40 லட்சம் இருந்தால் நான் ஒரு வீடு கட்டிட்டு நிம்மதியாக இருக்க மாட்டேனா அப்படின்னா, ஒரு வீடு இருக்கவன் ஒரு தொழில் பண்ணிவிட்டு நான் இப்போ பிழைச்சிக்க மாட்டேனா அப்படின்ற நிலைமையில தான் 40 லட்சம்லாம் பெரிய பணம். அப்படி இருக்கல இன்றைக்கி வெளியே வரக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னா, கட்சிகள் வந்து 20 கோடியிலேருந்து 40 கோடி செலவு பண்ணுறாங்க. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு இன்றைய நிலைமையில் 2026 20 கோடியிலேருந்து 40 கோடி. இது இந்தியாவிலே வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு செலவழிக்கக்கூடிய, வேறு எந்த மாநிலத்திலும் இவ்வளோ பணம்லாம் கிடையாது. நண்பர்கள் எனக்கு வந்து பீகார், உத்தரப்பிரதேச எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட பீகார் தேர்தல் நடந்துச்சு. இப்போ வெஸ்ட் பெங்கால் தேர்தல் நடக்க போகுது. அங்கெல்லாம் இந்த அளவுக்குலாம் பணமே புழங்குறது கிடையாது. ஓட்டுக்கெல்லாம் அவ்வளோ பணம்லாம் அங்கே கிடையாது. ஓட்டுக்கு பணமே கிடையாது அங்கே. அந்த அளவுக்கு இருக்குது. அவங்க பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவாங்க, அப்படிலாம் இருக்கலாம். பீகாரில் 10,000 போட்டது அரசாக போட்டுச்சு. வாக்குக்கு பணம்ன்றது தமிழ்நாட்டு அளவில் தென்னிந்திய மாநிலங்களே கூட கிடையாது, கேரளாவில் கூட கிடையாது, ஆந்திரா கர்நாடகாலாம் இவ்வளோ தூரம். அந்த அளவுக்கு இந்த தமிழ்நாட்டு அரசியல் சீரழிஞ்சு போயிருக்கு. அது காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்து தமிழர்கள் என்றைக்குமே மற்றவங்கள விட முன்னோடியாக தான் இருந்திருக்காங்க. 1952 60 வரைக்கும் ஆஸ்திரேலியன் ஹை கமிஷனர் ஃபார் இந்தியா அந்த பதவியில் இருந்த வால்டர் கிராக்கர் அப்படின்றவர் ஒரு நூல் எழுதியிருக்காரு. கண்டெம்பரரிஸ் எஸ்டிமேட் ஆன் நேரு அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அது நேருவை பற்றி எழுதப்பட்ட வாழ்க்கை வரலாற்று புத்தகங்களில் ஒரு சிறந்த புத்தகம், நடுநிலையோடு எழுதப்பட்ட புத்தகம்னு அந்த புத்தகத்தை சொல்லுவாங்க. அதில் அவர் என்ன சொல்கிறாரு, வட இந்திய மாநிலங்களை விட தென்னிந்திய மாநிலங்கள் கல்வியிலும் சுகாதாரத்திலும் மேம்பட்டு இருக்கின்றன அப்படிங்கிறத அவர் ரெக்கார்ட் பண்ணுறாரு. அன்றைக்கி இந்த திராவிட கட்சிகள் ஆட்சியெலாம் கிடையாது. தமிழர்கள் பொதுவாகவே வாழ்க்கையில் மேம்பட்டு தான் இருந்திருக்காங்க. தமிழர்கள் அறிவாளிகள். அதனால் அவங்க வந்து உழைப்பிலும் மேம்பட்டவர்கள். இன்றைக்கி வேணால் சூழ்நிலை கொஞ்சம் மாறி இருக்கலாம். உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் வந்து உழைப்புக்கு பெயர் போனவர்கள். அதனால் தமிழர்கள் வந்து பொருளாதாரத்துலேயும் முன்னேறிய நிலைமையில தான் இருந்தாங்க. அதை இவர்கள்லாம் சுரண்டுறாங்க அப்படிங்கிறது வேற. அப்படி இருக்கையில் பார்த்தீங்கன்னா, இங்கே அரசு அலுவலகங்களில் ஒரு லஞ்ச லாவண்யம் ஊழல் இருக்குது அப்படின்னா கூட இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, ஒன்றும் இல்லை, நமக்கு தெரிந்த ஒரு கிளைண்ட் ஒருத்தர் இருக்கார், பொள்ளாச்சி சேர்ந்தவர், உடுமலைப்பேட்டை சேர்ந்தவர், கோயம்புத்தூர்
நீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்கு சம்மந்தமான கோப்புகளாக வாங்கிட்டு வரணும். அவர் போய் வாங்கிட்டு வந்தார். எப்படிங்க இப்போ கேட்டபடி கொடுத்துட்டாங்களா? அவர் சம்மந்தப்பட்ட வழக்கு தான், இருந்தாலும் நம்ம உடனே கொடுக்க மாட்டாங்க. சார் 1000 ரூபா கேட்டாங்க சார், 1000 ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தேன் சார். எதுங்க 1000 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இல்லை சார் நான் பணம் கொடுக்கலன்னா 2 தடவை அலைய விடுவான், எனக்கு 2 நாள் பொழப்பு போச்சு. உடுமலைப்பேட்டிலேருந்து பொள்ளாச்சி போயிட்டு வந்தேன்னா 6 நாள் ஆயிரும், 6 நாளைக்கு மேலே ஆகிடும். 2 நாள் அலைய விட்டால் நமக்கு அந்த 1000 ரூபா பெரிய விஷயம் இல்லை சார் அப்படின்னு கணக்கு சொல்கிறார். இப்போ தமிழர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ வாழ்வியலில் இந்த லஞ்சத்தை ஏற்றுக்கிற சூழ்நிலைக்கு கொண்டு வந்து விட்டாங்க. அதாவது அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்கினா கூட வேலை செஞ்சு கொடுத்தா பரவாயில்ல, நல்ல மனுஷையா காசை வாங்கிட்டு காரியத்தை முடிச்சு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு லஞ்ச லாவண்யங்கள் புறையோடி போயிருக்கு. அதனால தான் தேர்தல்லையுமே செலவுகள் அதிகமாக போயிட்டுருக்கு. இது மக்களுக்கான என்ன ஒரு விஷயம்னா, தேர்தலில் வந்து பணம் வாங்கி கொண்டு ஓட்டு போடுவது இதெல்லாம் வந்து திரும்பி நம்மளே பாதிக்கும் அப்படிங்கிறது மக்கள் உணர்றாங்களா அல்லது உணர்ந்தும் அதை உணரலையான்னு தெரியல. நாம் வாங்கக்கூடிய லஞ்சம் அல்லது அது நாம் ஓட்டுக்கு வாங்கக்கூடிய பணம்ங்கிறது திரும்பி நம்மளையே தான் பாதிக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு லே அவுட்டே போடுறான்னு வச்சு, நீங்கள் வீட்டு மனை வாங்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ லே அவுட் போடுறான், லே அவுட் போடுறதுக்கு பர்மிஷனுக்கு நீங்கள் டவுன் பிளானிங் ஆஃபீஸுக்கோ அல்லது சிஎம்டிஏக்கோ நீங்கள் போகணும். அங்கே லஞ்சம் தலைவிரிச்சு தானே ஆடுது. அந்த லஞ்ச பணத்தை கொடுத்தா மக்கள் தலையில் தான் கட்டுவான். அப்போ அது மக்கள் தலையில் தான் விடியும். அந்த லஞ்ச லாவண்யங்கிறது மக்கள் தலையில் தான் விடியும். இப்போ இவங்க அரசியல்வாதிகள் ஊழல் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எல்லாம் எங்கே போய் போடுறாங்க? பணமாக வச்சுருந்தா பாதுகாப்பு கிடையாது, ரைடு ஏதாவது வந்துட்டால் என்ன பிரச்சனையாயிரும். தங்கமாக வாங்கி வச்சாலும் பிரச்சனை. நிலத்தில் வாங்கி போட்டு நிலத்தை வந்து 1 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபாய்க்கு கிரயம் பண்ணிவிட்டு 90 லட்ச ரூபாயை பிளாக் பண்ணியாக கொடுத்துட வேண்டியது. இப்போ இவங்க வாங்கி போட்டு இப்படி தானே விலை ஏற்றி விட்றாங்க நிலத்தை. அது விவசாய விளைநிலங்களாக இருக்கட்டும், வீட்டு மனையாகட்டும், விளையாடுறதுக்கு காரணம் என்ன? இவனுங்க மணி லாண்டரிங் பண்ணுறதுக்கு எல்லா ஊர்லேயும் நிலத்தை வாங்கி போட்டு விலையேற்றிட்டு வந்துட்டான். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் கிராமங்களில் கூட ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறதுங்கிறது பெரும்பாடாயிருச்சு. இந்திய அரசு வாடகை சட்டத்தை இன்றைக்கி மாற்றக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. அதாவது ஆரம்பத்தில் வாடகைதாரர்களுக்கு சாதகமாக இருந்த சட்டம் நில உடைமையாளர்களுக்கு கொஞ்சம் சாதகம் இல்லாமல் இருந்துச்சு. ஒருத்தன் உள்ளே வந்துட்டான்னா அவனை வெளியேற்றுறது சாமானியம் இல்லை. அப்புறம் 2017 தமிழ்நாடு அரசு நில உடைமையாளர் வாடகைதாரர் சட்டத்தில் வந்து ஒரு திருத்தம் கொண்டு வந்து நில உடைமையாளர்களுக்கு சாதகமாக அந்த சட்டத்தை மாற்றிருச்சு. இப்போ திரும்ப 2025 மத்திய அரசு ஒரு சட்டம் டெனன்சி ஆக்ட்னு கொண்டு வருது. அதில் திரும்பவும் வாடகைதாரர்களுக்கு சாதகமாக கொண்டு வராங்க. ஏன்னா இன்னைக்கு வீடு கட்டுறது பெரிய பாடாயிருச்சு. நீ ஒரு கிராமத்தில் இடம் வாங்கி வீடு கட்டணும்னா கூட 45 லட்சம் 50 லட்சம் ரூபாய் வேணும். ஆனால் அங்கே எவ்வளோக்கு வாடகைக்கு போவோம்? 5000 ரூபா 6000 ரூபாய்க்கு தான் வாடகைக்கு போவோம். அதுக்கு நீங்கள் 40 லட்ச ரூபா 50 லட்ச ரூபாய்க்கு சென்னை போன்ற திருச்சி கோயம்புத்தூர் போன்ற நகரங்களில் வந்து இருந்துட்டு அந்த நகரத்தின் வசதிகளையும் அனுபவிச்சுக்கலாமேன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா இடம் விலையும் அதிகமாகிடுச்சு. இப்போ கட்டுமான பொருட்கள் விலை எல்லாருக்கும் ஒன்று தான். அப்போது இவர்களுடைய அதாவது சாதாரண மக்களுடைய வாழ்க்கையை இந்த ஊழல் லஞ்சலாவண்யங்கள் எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்னா இப்படி தான். எல்லாத்துலேயும் இவங்க கருப்பு பணத்தை கொண்டு வந்து போய் விவசாய நிலம் வந்து கிராமங்களில் வந்து விற்கிறது எவனும் உள்ளூர்காரன் எவனும் வாங்குறது கிடையாது. வெளியூர்லேருந்து எவனோ வந்து வாங்குறான் விவசாய நிலத்தை விட. உள்ளூர்காரனால் வாங்க முடியாது, ஏன்னா அதை வாங்கி லாபம் பார்க்க முடியாது, அவ்வளோ விலை விற்கிது. ஏற்கனவே பூர்வீகமாக வச்சுருக்கவங்க மட்டும்தான் நிலத்தை வச்சுட்டு இருக்காங்க. புதுசாக விற்கிற நிலத்தை ஒரு விவசாயி வாங்கவே முடியாது. அரசு அலுவலர்களில் உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட கோடிக்கணக்கில் லஞ்சம் புழங்குது. அவங்கெல்லாம் 100 ஏக்கர் 200 ஏக்கர்னு போய் வாங்குறான். எல்லாம் கருப்பு பணத்தை வச்சு வாங்கி விலையேற்றி விட்டுறான். அப்போது இந்த அரசியல்வாதிகளும் அரசு ஊழியர்களும் செய்யக்கூடிய ஊழல் என்பது மக்களை தான் பாதிக்குது. இந்த ஓட்டுக்கு 40 கோடி ரூபா 20 கோடியிலேருந்து 40 கோடி செலவழித்து போகிற ஒரு எம்எல்ஏ என்ன பண்ணுவான்? அவன் எங்கேருந்து அந்த பணம் அவனுக்கு வந்திருக்கும்? 2 கோடியை கூட ஒரு நடுத்தர மனுஷன் வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் வந்து 2 கோடியை கூட பார்க்க முடியாது தன் வாழ்நாள் இறுதியில் கூட. அந்தளவுக்கு தான் இருக்குது இன்றைக்கு மக்களுடைய நிலைமை என்றைக்குமே. அப்போ இவங்க 20 கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பணத்தை எங்கேருந்து சம்பாதிச்சிருப்பாங்க? அப்போ இந்த தேர்தலில் பணம் செலவழிக்கக்கூடிய சூழல் மாற வேண்டும். தேர்தல் கமிஷனர்களாக இருந்ததை விட என்கிட்ட ஒரு மந்திரக்கோள் ஒன்று இல்லை. அவர் நம்ம கோபால்சாமின்னு நினைக்கிறேன், தமிழ்நாட்டில் இருந்து தேர்தல் ஆணையராக இருந்தவர். அவர் சொன்ன வார்த்தை அது. ஐ டோன்ட் ஹேவ் அ மேஜிக் வேண்ட் அப்படின்ற அவர் சொன்னார். அப்போ அது இந்த தேர்தலில் பணம் வெளியேந்து வரக்கூடிய பார்வையாளர்களை, தேர்தல் பார்வையாளர்கள் தமிழ்நாட்டில் புழங்குற பணத்தை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு போகிறாங்க. என்னடா இவ்வளோ பணம் முழங்குது அப்படின்னு. அப்போ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை
நாசமாக்கி ஹைலி கரப்ட் ஸ்டேட்டாக மாற்றி வச்சுருக்காங்க. இதையெல்லாம் மாற்றணும். ஆனால் நான் மக்கள் மீது வாக்குக்கு பணம் வாங்கிக்கிட்டு நான் ஓட்டு போடுறாங்கன்னு மக்கள் மீது குற்றம் சுமத்தவே மாட்டேன். நான் அவர்களுடைய சூழ்நிலை அவர்கள் வாங்குகிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விலை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பணக்காரன் கோடிகளில் மயங்கி விழுறான், நடுத்தர வர்க்கத்தில் இருக்கான் லட்சத்தில் விழுறான், அவன் 1000க்கு விழுறான். அதனால் எவ்ரிபடி ஹேஸ் அ பிரேக்கிங் பாயிண்ட் அப்படிம்பாங்க. அது மாதிரி எவ்ரிபடி ஹேஸ் அ என்ன சொல்கிறது காஸ்ட் அப்படிம்பாங்க. எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் மக்களை நான் குறை சொல்ல மாட்டேன். அரசியலமைப்பு சட்டமும் தேர்தல் முறைகளும் இந்த நிர்வாக முறைகளும் மாறாமல் இதெல்லாம் நம்ம களையவே முடியாது. இதெல்லாம் மாற்றணும். இதெல்லாம் மாற்றினா தான் நாம் ஒரு நேர்மையான மக்களாட்சியை கொண்டு வர முடியும். அதுவரை இந்த போலி மக்களாட்சி நீடிக்கும். அவ்வளோதான். உங்கள் தகவலுக்கு நன்றி.